வணக்கம். இன்னைக்கு ஆடி கிருத்திகை. முருகப்பெருமான் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை இந்த சிறுகதை மூலமாக நாம பார்க்க போறோம். மலைகள் சூழ்ந்த ஒரு காடு. அதில் குடில் அமைத்து வயதான முனிவர் ஒருவர் முருகப்பெருமானின் விக்கிரகத்தை வைத்து பூஜை செய்து வணங்கி வந்தார். அவர் குடில் இருக்கும் இடத்தில் தண்ணீர் கிடைக்காததால் 4 மைல் தூரம் நடந்து சென்று ஒரு நீரோடையில் தினமும் அதிகாலை குளித்துவிட்டு ஒரு பெரிய குடம் தண்ணீர் எடுத்து வருவார். அதை தினமும் அன்றாட பூஜைகளுக்கும் மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்வார். அப்படி ஒரு நாள் குளித்துவிட்டு குடம் நிறைய தண்ணீர் எடுத்துக்கொண்டு குடில் அருகே வரும்போது ஒரு வேடுவேளைஞன் அவர் முன் தோன்றி அவரை வணங்கி, மிகவும் தாகமாக இருக்கிறது, குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டான். முனிவரும் வேடுவேளைஞன் மீது பரிதாபம் கொண்டு அந்த தண்ணீர் குடத்தை அவனிடம் கொடுத்தார். வேடுவேளைஞனும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட மீதமில்லாமல் ஒரு குடம் தண்ணீரையும் குடித்துவிட்டு முனிவருக்கு நன்றி சொன்னான். முனிவரோ வேடுவேளைஞன் அதிகபட்சம் ஒரு செம்பு தண்ணீர் குடிப்பான் என்று எதிர்பார்த்தார். ஆனால் ஒரு குடம் தண்ணீர் முழுவதையும் குடிப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. மீண்டும் 4 மைல் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுக்க வேண்டுமே என்று நினைக்கவே அவருக்கு மலைப்பாக இருந்தது. என்ன முனிவரே, மீண்டும் ஒரு குடம் தண்ணீர் எடுக்க தொலைதூரம் நடக்க வேண்டுமே என்று யோசிக்கிறீர்களா என்று முனிவரை நோக்கி கேட்டார். முனிவர் தம் மனதில் நினைத்ததை இந்த வேடுவேளைஞன் அப்படியே சொல்கிறானே என்று பிரமிப்புடன் பார்த்தார். கவலைப்படாதீர்கள் முனிவரே என்று கூறியவாறு தன் முதுகின் பின்னால் வைத்திருந்த வில்லம்பை எடுத்தான். முனிவரின் குடில் அருகில் இருக்கும் ஒரு சிறிய குன்றின் மேல் ஒரு அம்பை குறிபார்த்து செலுத்தினான். அந்த அம்புப்பட்ட இடத்திலிருந்து ஒரு சிறு நீரூற்று தோன்றி தண்ணீர் சலசலவென கொட்டியது. முனிவரே, இனி நீங்கள் இந்த தண்ணீரை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். தொலைதூரம் நடந்து கஷ்டப்பட வேண்டாம் என்று கூறியவாறு வேடுவன் மறைந்தான். வேடுவனாக வந்து தன் கஷ்டத்தை போக்கியது முருகப்பெருமான் தான் என்று முனிவர் உணர்ந்தார். அந்த சிறு நீரூற்றில் தண்ணீர் பிடித்து தன் பூஜைகளை ஆரம்பித்தார் முனிவர். இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது, நாம் பிரதிபலன் பாராமல் பிறருக்கு செய்யும் உதவியை கடவுள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை பன்மடங்காக பெருக்கி நமக்கு நன்மைகள் அருள்வார் என்பது நிச்சயம். ஓம் சரவணபவ.